பெரியநிலாவணையில் 8வது நாளாக தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆர்ப்பாட்டமானது எமது பெரியநிலாவணை மண்ணில் புதிதாக திறக்கப்பட்ட மதுசாலையை முற்றாக நிறுத்தி தருமாறு எமது ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் விதமாக இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இது இன்று 8வது நாளாக எமது மக்கள், பெரியநிலாவணை மக்கள் மிகவும் மனவேதனையோடும் மன கஷ்டங்களோடும் தனது குடும்பத்தை எதிர்பாராது இந்த மதுபான சாலையை மூடித்தருமாறு எமது மக்கள் 8வது நாளாக இந்த கோரிக்கையை வைத்து, இந்த வெயிலும் பாராமல் இந்த மழையும் பாராமல் எமது மண்ணில் இந்த மதுபான சாலை வேண்டாம் என்ற குறி நோக்கத்தோடு எப்போது இந்த மதுபான சாலையை நிறுத்தி தருவார்களோ அப்போதுதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுவோம் என்ற நிலையில் எமது மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வேளையில் எமது கிராமத்தை விட்டு அந்நிய பிரதேசத்தில் வசிக்கின்ற, அதாவது எருவில்பட்டு பிரதேசத்தில் வசிக்கின்ற ஒரு அமைப்பானது, அந்த அமைப்பானது கருணை உள்ளம் அறக்கட்டளை என்னும் அமைப்பின் ஊடாக அந்த அமைப்பின் அங்கத்தவர்கள் இங்கே எமது மக்களின் கஷ்டங்களை பார்வையிட்டு அவர்களுக்கான குடிபானங்களையும் அவர்களுக்கான சில சிற்றுண்டிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். வழங்குவதும் மாத்திரமல்லாது அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து எமது மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற குறிநோக்கத்தோடு இதனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் எமது மண்ணில் வசிக்கின்ற எமது மக்கள் இந்த மதுபான சாலையை ஒழிப்பதற்கான ஒரு நீண்ட முடிவினை எடுத்திருக்கிறார்கள். உடனடியாக இதை நிறுத்தி தர வேண்டும் என்று, அவ்வாறு நிறுத்தாவிட்டால் எமது போராட்டம் தொடரும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வலியுறுத்தலுக்கு எமது இந்த அமைப்பானது சில உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த அமைப்பானது இன்னும் தேவையான சலுகைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது இந்த ஆர்ப்பாட்டங்களை வலைத்தளங்களில் பார்த்து கொண்டே இவர்கள் இவ்வாறான உதவிகளை செய்வதாக வந்திருக்கின்றார்கள். ஆகையால் எமது பெரியநிலாவணை மக்கள் சார்பாக இந்த அமைப்புக்கு சில நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் சார்பாகவும் தனிப்பட்ட ரீதியான சார்பாகவும் எங்கள் ஆதரவினை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.